இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கா? அப்படின்னா நீங்கள் இதை பண்ணுங்கள். எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துடும், இல்லை கேன்சல் ஆயிரும், அதிகபட்சம் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரெயின் டிக்கெட் வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டான சுச்சுவேஷனுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன். அது வந்து கடைசி நேரத்தில் என்ன பிரச்சனை, வெயிட்டிங் லிஸ்ட் 10ல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. ரொம்ப அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்கு வேறு போகணும், ஊருக்கு வேறு போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ வந்து இந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐஆர்டிசி ஆப் ஓப்பன் பண்ணி இந்த தக்கல் டைமிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஆக்சுவலாக ஒரு தக்கல் டைமிங் வந்து 11 o'clock ஸ்டார்ட் ஆகும். அந்த 11 o'clock முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 11:30க்கெலாம் தக்கல் எல்லாம் புக் பண்ணி முடிச்சிருவாங்க. அது இல்லை தக்கல் டைமிங் ஸ்டார்ட் ஆனவொடனே கூட நீங்கள் உங்கள் ஐஆர்டிசி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு போக வேண்டிய டெஸ்டினேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீமியம் தக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் சரி இந்த ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன், ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதை நான் ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து தக்கல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு நான் ஊருக்கு கிளம்பணும். மணி வந்து இப்போ மதியானம் 12 மணி ஆயிடுச்சு. எப்படி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ப்ரீமியம் தக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து அவைலபிலிட்டியாக காட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் தக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஸ்லீப்பருக்குலாம் அவைலபிளாக இருக்காது அவ்வளோவா. 3A 2A 1A இந்த 3 டயர் 2 டயர் 1 டயர் ஏசிக்கு மட்டும் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து 3 டயர் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 அப்படி காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1200 போட்டு ஒரு 2500 அப்படின்னு காட்டும். இது வந்து டைனமிக் ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். அதாவது இந்த அமௌண்ட் வந்து அதிக டிமாண்டை பொறுத்து, டிமாண்டே இல்லைனா கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, டிமாண்டு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து அந்த டைனமிக் ப்ரைஸை பற்றி தான். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் தக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் வந்து அந்த ட்ரெயினில் சர்ச் பண்ணுங்கள். ஏசி கம்பார்ட்மெண்ட் மட்டும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு வந்து ஏசி 2 டயர் ஏசியில் வந்து 1500 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த ப்ரீமியம் தக்கலில் போய் பார்த்தீங்கன்னா 3000 அப்படின்னு போட்டு அவைலபிலிட்டி இருக்கும். ஒரு 5 சீட் வரைக்கும் அவைலபிலிட்டியே இருக்கும். உங்களுக்கு யாராவது அர்ஜென்ட் சுச்சுவேஷன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரொம்ப 3000 இருக்கும். இன்னும் 1000 ரூபா போட்டால் ஃப்ளைட்லேயே போயிடலான்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளைட்லலாம் லாஸ்ட் மினிட்ல 10,000 வரைக்கும் காட்டும். அதனால் வந்து இப்போ நீங்கள் சென்னை டு மதுரை போகிறீங்க அப்படின்னா 3000 வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இமீடியட்டாக போக ரெடினா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீமியம் தக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஆனால் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீமியம் தக்கல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து டைனமிக் ப்ரைஸிங்னு சொன்னேன் இல்லையா. அதாவது நார்மல் ப்ரைஸ் டிக்கெட் ஒன்று, பேஸ் ஃபேர் ஒன்று இருக்கும், தக்கல் சார்ஜஸ் இருக்கும், ப்ரீமியம் தக்கல் சார்ஜஸ்ன்னு எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அந்த ப்ரீமியம் தக்கல் சார்ஜஸ் வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அதிகமாகவும் ஆகும், சம்டைம்ஸ் கம்மியாகவும் ஆகும். நீங்கள் வந்து இமீடியட்டாக 3000 3200 அப்படின்னோடனே நீங்கள் டக்குன்னு போடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் கம்மியாகிறப்ப கரெக்டாக போட்டிங்கன்னா, நான் அந்த மாதிரி தான் இங்கேருந்து திண்டுக்கல் போகிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணேன். கரெக்டாக ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 3000 2500 டக்குன்னு வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2500 ஓகே தான், ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு 2A கோச்சில் போனோம்னா 1500 ஆகும், ப்ளஸ் 1000 ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன்னால டக்குன்னு கிடச்சனால நான் வந்து அந்த டிக்கெட்டை போட்டேன் 2500க்கு. ஸோ நீங்கள் எடுத்தோடனே இமீடியட்டாக போட்டுறாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரீலோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போட்டு நான் வந்து இப்போ வந்து சென்னை டு திண்டுக்கல் போகிறேன். இந்த கோச் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து 3A போயிருக்கேன், அதாவது 3 டயர் ஏசியில் போயிருக்கேன். 2 டயர் ஏசி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொல்லம் எக்ஸ்பிரஸில் தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டிருந்தேன். ட்ரெயின் டிக்கெட் போட்டு கரெக்டாக 5 o'clockலாம் போயிட்டேன். சரி ஃபஸ்ட் டைமாக 2A போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்கிற சரி ஃபஸ்ட்டு இந்த 1 டயர் ஏசி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போனா அந்த ட்ரெயினில் 1Aவே இல்லைன்ட்டாங்க. சரி 2 டயர் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நார்மல் ஸ்லீப்பர் கோச்னா இந்த சைடு 3 இந்த சைடு 3 இந்த சைடு 2 இருக்கும் இல்லையா. அதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து இந்த சைடு 2 இந்த சைடு 2 அந்த பக்கம் சைடு லோவர் அண்ட் சைடு அப்பர் வந்து 2. இதில் வந்து என்னென்னா, நீங்கள் மற்ற இதில் வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் படுக்கிற ஸ்பேஸு, அது வந்து மற்ற ஸ்லீப்பரோட கம்பேர் பண்ணுறப்போ 2Aவில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் இனஃப் ஸ்பேஸ் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து கர்டன்ஸ்லாம் போட்டு இண்டிவிஜுவல் கர்டன்ஸ்லாம் போட்டு மூடியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் 2Aவில் போகலைன்னா கண்டிப்பாக இந்த 2A ஏசி ப்ரீமியம் தக்கலில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ திஸ் இஸ் 2A AC. ஒன் ஏல ஒரு கூப்பே இருக்கும். 2Aல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. வெளில வந்து இப்போ இவ்வளோ சவுண்டு கேட்குதில்ல, இப்போ நான் இதுக்குள்ளே போகிறேன், அப்படியே சவுண்டு எப்படி கட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த A1 கோச்சில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் வந்து எவ்வளோ ஆடுனாலும் அது வந்து உள்ளே இருக்கிற உங்களுக்கு ஃபீலே ஆகாது. அதுதான் இந்த 2 டயர் ஏசி கோச்சில் வந்து ஸ்பெஷாலிட்டி. 3 டயரில் கூட கொஞ்சம் தெரியும், ஆனால் 2 டயரில் கொஞ்சம் கூட தெரியல. வெளியில் ட்ரெயின் எவ்வளோ சவுண்டு வந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த சவுண்டு கேட்காது. அதுக்காக தான் இவ்வளோ காசு. Thank you.